லூப் வந்து எப்போதுமே ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸை ஐட்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. வைல் லூப் வந்து பேசிக்லி ஒரு கண்டிஷன் மீட் ஆகும்போது அதை ரிப்பீட்டடாக பண்ணணும். ஃபார் லூப்பில் வந்து அந்த எத்தனை ஐட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, ஒரு சீக்வன்ஸை தான் நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ சீக்வன்ஸ் அப்படிங்கிறப்ப அந்த சீக்வன்ஸ்க்கு ஒரு லென்த் இருக்கும். இப்போ ஒரு இங்கே வைல் லூப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி டிட்டர்மைண்டாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கண்டிஷன் வந்து ரொம்ப நேரம் கூட ட்ரூவாக இருக்கலாம். இப்போ ஒரு குயிக் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேனே, லைக் ஒரு அவுட்புட் வந்து கரெக்டாக 12 மணிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து நான் வைல் லூப் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபார் லூப்பை வந்து வைல் லூப்பாக மாற்றலாமா, வைல் லூப்பை வந்து ஃபார் லூப்பாக மாற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றிக்கலாம். கொடுத்த அந்த எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, அந்த கிளாக் எக்ஸாம்பிள், அந்த மாதிரி கேசஸ்லலாம் வி ப்ரிஃபர் வைல் லூப். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை ஐட்ரேஷன் அப்படின்னு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறதுனால ஃபார் லூப் இஸ் லிட்டில் பிட் எஃபிஷியன்ட் ஓவர் வைல் லூப். ஸோ 2 லூப்புமே போடலாம் ஒரு கண்டிஷனுக்கு அப்படின்றப்ப யூ கேன் ப்ரிஃபர் ஃபார் லூப் ஓவர் இட்.